அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இலக்கணம். அணி இலக்கணம். அணி என்றாலே அழகு என்று பொருள். மக்கள் தாம் அழகு பெறுவதற்காக அணி செய்து கொள்வார்கள். குறிப்பாக பெண்கள் அழகு பெறுவதற்காக அணிகலன்களை அணிந்து கொள்கிறார்கள். செய்யுளுக்கு அழகு தருவதற்காக கவிஞர்கள் சில அணிகளை சேர்க்கிறார்கள். எனவே செய்யுளுக்கு அழகு தருவனாகிய அணிகள் சிலவற்றை நாம் 7ஆம் வகுப்பில் பார்த்தோம். 8ஆம் வகுப்பில் இன்னும் சில அணிகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பிரிது மொழிதல் அணி. மலையப்பன் சிறந்த உழைப்பாளி. ஆனால் தனது உடல்நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒருமுறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவரது உறவினர் ஒருவர், தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதை நன்றாக புரிந்து கொள் என்றார். மலையப்பன், எனக்கும் இப்போதுதான் புரிகிறது, இனி நான் என் உடல்நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான். இந்த பகுதியை படித்து பாருங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் ஓமையை மட்டுமே கூறினார். அவர் சொல்ல வந்த அந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான். இவ்வாறு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி எனப்படும். திருக்குறளில் ஓர் எடுத்துக்காட்டு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறளில் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த குறளில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி எனப்படும். இரண்டாவதாக வேற்றுமை அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்புச் சுவை உடையவை. அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். இப்போ இந்த பகுதியை கவனிச்சு பாருங்க. வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு, இரண்டும் இனிப்பு சுவை உடையது. வேற்றுமையும் உண்டு, தேன் உடலுக்கு நல்லது செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். இப்படி இரண்டும் இனிப்பு சுவை உடையவை என்பது ஒற்றுமை, ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும், இன்னொன்று தீங்கு செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை அணி எனப்படும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறளில் இருந்து. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. முதலில் நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதன் பிறகு நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடையும் கூறுகிறார். இவை ஒற்றுமையும் கூறி வேற்றுமையும் கூறுவதால் இது வேற்றுமை அணி எனப்படும். மூன்றாவதாக இரட்டுற மொழிதல் அணி. காலில் காயத்திற்கு கட்டுப்பட்டிருந்த இளைஞர் ஒருவன் பேருந்தில் ஏறுறாங்க. அப்போ நடத்துனர் அவரை பார்த்து, எந்த ஊருக்கு பயணிச்சுக்க வேண்டும் என்று கேட்டார். அதே சமயம் அருகில் இருந்த முதியவர் ஒருவர், உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். இருவருக்கும் அவன் ஒரே பதிலை கூறினான். அது என்ன? அதுதான் செங்கல்பட்டு. நடத்துனர், ஓ, இவர் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று புரிந்து கொண்டார். முதியவர், ஓ, காலில் செங்கல் பட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த முதியவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதுதான் இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இந்த இரட்டுற மொழிதல் அணிக்கு சிலேடை அணி என்று ஒரு பெயர் உண்டு. இதற்கு காளமேகப் புலவர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும், நாடுங்குழை தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு என்று பாடியிருக்கிறார். இந்த பாடல்ல தேங்காயும் நாயும் இரண்டும் பொருந்துவதாக பாடப்பட்டுள்ளது. பாருங்க, தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும் அப்படின்னு சொல்லி தேங்காய்க்கு சொல்லியிருக்காரு. அதுபோல நாய் ஓடும், சில சமயம் ஒரு இடத்துல படுத்திருக்கும், அதனுடைய வாய் உள்ள வெளுத்திருக்கும், குறைப்பதற்கு எப்பவும் அது வெட்கப்படாது என்று தேங்காய்க்கும் நாய்க்கும் ஒரே பாடலாக பாடியிருக்காரு. இப்படி இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணி.